எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த மாணவர்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து நீட்டை பாஸ் பண்ணணும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் நிறைய தனியார் நிறுவனங்கள் கன்சல்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீட் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நீட் பாஸ் பண்ணலன்னா கூட அப்படியே நீங்கள் ஏதாவது வெளிநாடுகளில் போய் மெடிக்கல் படிச்சுட்டு நீங்கள் டாக்டர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தவறான தகவல் கொடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நம்மளால இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க. இது நிறைய நம்பர்ஸ் வருஷம் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாணவர்கள் எல்லாம் முதல் ஸ்டெப்லேயே அவங்களோட வேலை கொஞ்சம் கஷ்டமாயிடும். இவங்க முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களால என்எம்சியோட ரெகுலேஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. பட் கரெக்டாக நீட் பாஸ் பண்ணிட்டு போயிருக்கக்கூடிய மாணவர்கள் திரும்ப வந்த உடனே இங்கே வந்து ஒரு எஃப்எம்ஜி எக்ஸாம்னு ஒன்று எழுதும். இது சாதாரணமாக யார் வேணால் அப்ளை பண்ணி எழுதலாம். இதில் இன்னும் அப்ளிகேஷன் ப்ராசஸில் கஷ்டமே கிடையாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க எங்களை தொடர்பு கொண்டா நாங்கள் அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கோம். இந்த டெஸ்ட்டை முடித்த பிறகு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் முதல்லலாம் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை வேலம்மாள்லாம் கூட நம்ம பசங்க நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1 இயர் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இது வந்து இந்த சிஆர்ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸ் ரொட்டேஷனல் ரெசிடென்ஷியல் இன்டர்ன்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த சிஆர்ஆர்ஐயை இந்த மாணவர்கள் 1 இயர் இங்கே வந்து ரிப்பீட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இது பண்ணி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைசன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிடைச்சிடும். இதில் எந்த பிரச்சனைகளுமே கிடையாது. ஏதாவது நடுவில் நீங்கள் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் போயிருந்தால் மட்டும்தான் பிரச்சனை வருமே தவிர மற்ற எந்த காரணங்களை கொண்டும் மாணவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கே மதுரையிலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் மாணவர்கள்லாம் நாங்கள் இப்போ இந்த 90th ஆனிவர்சரி கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணி எங்களோட மாணவர்களை நாங்கள் கனெக்ட் பண்ணும் பொழுது மதுரையிலே எங்கள் மாணவர்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்னப்பா பண்ணுறாருன்னா பிஎம் ஹாஸ்பிட்டல் மேனேஜிங் டைரக்டர் நான் தான் சார் அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நிர்வாக தலைமையிலையும் இருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி எங்கள் மாணவர்களுக்கு எதுவும் வர்ற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தகவல் இல்லை சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் ஒரு மினிமம் 200 ஸ்டூடெண்ட்ஸ் பர் இயர் வெவ்வேறு காலேஜஸ்க்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நான் இந்த ஆஃபீஸில் பர்சனலாக 2000லேருந்து 25 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு ஒரு பேரண்ட்டோ ஸ்டூடெண்ட்டோ ஃபோன் பண்ணி நான் என்னால் எஃப்எம்ஜி கிளியர் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. We never have such an experience. Follow Indian law due to the MBBS students' requirements, so we follow that strongly. And our alumni are successfully passing the FIG clearing test and then MSc. Thank you for your attention. For the question answer session, I would like to ask if somebody. Sir, very much. Question answer session போறதுக்கு முன்னாடி ஒரு photo session வேணும்னா அதுக்கு photos-க்கு post பண்ணிடலாம். Then we will go for the question answer session. பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா சவுத் இந்தியாவிலேருந்து அதான் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரஷ்யன் எம்பசியில் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய விசாவை பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் சைடில் அரௌண்ட் 4000 விசாஸ் கிட்ட இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதே ஓவரால் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 25,000+ விசாஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன். இல்லை சார், இது வந்து எல்லாமே அதான் எஜுகேஷன் அப்படின்ற எஜுகேஷன் அப்படின்றது வந்து மெடிக்கல், இன்ஜினியரிங் ப்ளஸ் ரஷ்யா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய நியூக்ளியர் பவர் இன்ஜினியரிங்கும் இப்போ ஆஃபர் பண்ணுறாங்க. மெஃபி போன்ற யூனிவர்சிட்டியில் நியூக்ளியர் பவர் இன்ஜினியரிங்லாம் ஸ்காலர்ஷிப்ஸோட ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த கவுண்ட் எல்லாமும் அதில் இருக்குது. இல்லை சார், சவுத் இந்தியா வந்து தமிழ்நாடு அந்த டேட்டா கடையில் இல்லை சார் நம்மகிட்ட. அந்த டேட்டா அவங்க எடுக்கலை, அந்த டேட்டா நம்மகிட்ட இல்லை. எக்ஸாக்டாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்ற நம்பர்ஸ் இல்லை நம்மகிட்ட. எங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ல அந்த மாதிரி இல்லைன்னு தான் சார் சொல்லுவோம். ஏன்னா இது எப்படி அப்படின்னா ஆக்சுவலாக ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சில யூனிவர்சிட்டிஸில்
எங்க தமிழ் மக்கள் அதிகமா இருக்காங்களோ அங்க அப்படியே தமிழ் மக்கள் அதிகமா போயிட்டே வருவாங்க. எங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருக்காங்களோ அங்க அப்படியே நார்த் இந்தியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்களே தவிர தமிழ்நாடோட மாணவர்கள் எண்ணிக்கை ஓவராலா குறையுது அப்படின்னா அது கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். டெஃபினட்டா இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு. ஏன்னா அதுவும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில மற்ற நாடுகள் பிலிப்பைன்ஸ், சைனா போன்ற நாடுகள் அந்த இன்டர்ன்ஷிப் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்றதுனால ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஆக்சுவலா போன வருஷத்துக்கு நல்ல ஹையாவே இருந்தது. அண்ட் இந்த வருஷம் வந்து அதை விட ஹையா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சவுத் கொரியாவிலிருந்து அந்த ரஷ்யாவில் படிக்கிற மாணவர்கள் 70 டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள என்ன மாதிரியா